Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, in the last session, we have started the art, which is art அப்படின்றது வந்து ஒரு full form நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். So, assisted reproductive technology. It is especially for the people who are infertility. ஃபர்டைலா இல்லாதவங்களுக்காக ஒரு ரெடி பண்ண டெக்னாலஜி தான் ஆர்ட் நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து ஜெண்டருக்காக லைக் ஃபீமேலுக்கு மட்டும்தான் மேலுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எஸ்பெஷலி மேக்ஸிமம் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கான ரீசன்ஸ் நம்ம சொல்லும்போது அதுவும் அதுவும் நம்ம வில்லேஜ் சைட் நீங்க பாத்தீங்கன்னா யாரை வந்து முக்கியமா பிளேம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபீமேல் தான். அதுவும் நம்மளோட ஆன்சிஸ்டர் சொல்லவே தேவையில்ல, நம்ம தாத்தா பாட்டி அவங்களோட சொல்லவே தேவையில்லை. அவங்க எப்போதுமே வந்து ஷோரா எதுனாலுமே வந்து ஃபீமேல் தான் பிளேம் பண்ணுவாங்க. ஈவன் ஒரு அந்த அந்த ஒரு மதருக்கு வந்து பிறக்கிற குழந்தை ஃபீமேலாவே இருந்தாலும் ஷீ பிளேம் லைக் என்ன டாட்டர் ஒரு கேர்ள் சைல்டு தான் வந்து கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி அவங்க தான் பிளேம் பண்ணுவாங்க. பட் ஷீ டசன்ட் நோ ஹூஸ் த செக்ஸ் டிட்டர்மினிங் ஃபேக்டர். இங்க செக்ஸ் டிட்டர்மினிங் ஃபேக்டர் யாருன்றது நமக்கு தெரியும். ஸோ மேல் இஸ் செக்ஸ் டிட்டர்மினிங் ஃபேக்டர். ஃபீமேல் எக்ஸ் மட்டும் தான் வந்து ஆக்சுவலா அவங்களோட எக்ல எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் மேல்னா தே ஹாவ் செக்ஸ் இஸ் டிட்டர்மினிங் பை த ஸ்பெர்ம். ஸோ அந்த ஸ்பெர்ம்ல எக்ஸ் குரோமோசோம் இருந்ததுன்னா எக்ஸ் சேர்ந்து ஒரு டாட்டர் அப்படின்றது ஒரு ஒரு ஃபீமேல் சைல்டு உருவாகும். அண்ட் ஒய் இருந்ததுன்னா ஒரு மேல் சைல்டு. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் அவங்க கிட்ட நம்ம போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. அண்ட் அதுலயே வந்து நிறைய ஃபீமேல்ஸ்க்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி, அவங்களால வந்து தே ஆர் ஸ்டெரைல். நாட் ஒன்லி ஃபார் ஃபீமேல், லைக் மேலா இருந்தாலுமே வந்து தே வில் பிளேம் த ஃபீமேல். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து மெயினா அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க. இந்த டெக்னாலஜில டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அப்படின்றது இருக்கு. எதுக்காக வந்து இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்கன்னா, சம் கேசஸ் ஒரு சில கப்பிள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருக்க டெஸ்ட் டியூப் பேபிஸ் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் போகும்போது அங்கேயே வந்து சக்சஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து மேபி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே இல்லைன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ ட்ரையல்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு ஒரு பேபி ஃபார்ம் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்விட்ரோல சக்சஸ் ஆகும். இன்கேஸ் அந்த இன்விட்ரோல சக்சஸ் ஆகல அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அவங்க போக ஆரம்பிப்பாங்க. அடுத்த ஃபர்தரா இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்க்கு அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்காக தான் வந்து டிஃப்ரெண்ட் இது கொண்டு வந்திருக்காங்க. இதுல நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துருக்கோம். லைக் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா IUI, that is intra uterine insemination, then IVF, there are this technology, and embryo transfer, and zygote intra fallopian transfer, ZIFT, and then GIFT, that is a gamete intra fallopian transfer, and intracytoplasmic sperm injection, and pre-implantation genetic diagnosis, oocyte and sperm donation, and surrogacy. இதுல வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஓரளவுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுத்திருந்தோம். அண்ட் அந்த அது என்னென்னு ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு we will quickly go to the next topic, next one. இதுக்கு வந்து யார் ஆரம்பிச்சாங்க நம்ம சொல்லியிருந்தோம். தட் இஸ் சுபாஷ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் ஆக்சுவலா இந்தியால ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அண்ட் துர்கா வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சைல்டு இன் இந்தியா. இந்தியாலேயே வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் பேபின்னு பாத்தீங்கன்னா துர்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் சைல்ட். அண்ட் இவருக்கு வந்து நோபல் பிரைஸும் கிடைச்சது. அண்ட் IVF ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ஸோ ஃபர்தரா இருக்கக்கூடிய IVF எதுக்காக அப்படின்னு ரீசன் நம்ம சொல்லியிருந்தோம். நம்மளோட ஃபலோப்பியன் டியூப்ஸ் ஃபீமேலோட ஓவரீஸ்ல இருந்து யூட்ரஸ்க்கு போகக்கூடிய பாத்வே தான் ஃபலோப்பியன் டியூப் நம்ம சொல்லியிருந்தோம். See, this is the fallopian tube. This is the fallopian tube. ஸோ இந்த டியூப்ஸ்ல ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ ஓவிலேஷன் சரி அந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடந்தாலும் ஸ்பெர்ம்ஸ் மீட் பண்ணி ஃபர்டிலைசேஷன் நடந்தாலும் பட் அந்த ஜைகோட் அப்படின்றது வந்து யூட்ரஸ்ல போய் ரீச் ஆகாது. அதுக்கான ரீசன்ஸ் அந்த ஃபலோப்பியன் டியூப்ல இருக்கக்கூடிய பிளாக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம மெயினா வந்து IVF அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமெட், தட் இஸ் a gift நம்ம சொல்லும் போது இதுவும் வந்து கேமெட்ஸ் நம்ம இன்ட்ரா ஃபலோப்பியன்னா நம்மளோட ஃபீமேலோட பாடியில ஆக்சுவலா பட் யூட்ரஸ் இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா வந்து எக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இவங்களால. ஸோ அதனால தான் வந்து இவங்களுக்கு கொண்டு வந்த டெக்னாலஜி தான் கிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் எந்தெந்த பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் கிரைட்டீரியாஸ். ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெக்னாலஜியுமே வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் கப்பல்ஸ்க்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்ற அனலைஸ் பண்ணிட்டு தான் ஆக்சுவலா போவாங்க. ஜஸ்ட்
எடுத்ததுமே வந்து அவங்களுக்கு பேபிஸ் இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஸ்டார்டிங்ல டெஸ்ட் டியூப் பேபிஸ் ஆர் கிஃப்ட் ஆர் ஜிஃப்ட் அப்படின்ற டெக்னாலஜிக்குலாம் அவங்க போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் தே அனலைஸ் வெதர் த கப்பிள்ஸ்ல ரெண்டு பேருமே வந்து ஃபர்டைலா இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஒரு நார்மலா ஒரு நார்மல் பேபி வந்து ஃபார்ம் ஆகுன்றத பார்ப்பாங்க. இன்கேஸ் ஒவ்வொரு சான்ஸ்லயும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது they just go for a sometimes they just go for a gift or sometimes they just go for a gift. இல்லனா வந்து சரகேசி அவங்களோட யூட்ரஸ் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னும் போது சரகேசி இந்த மாதிரி டெக்னாலஜிக்கு எல்லாமே போக ஆரம்பிப்பாங்க. And next one is a zift. We have seen an intrauterine sperm injection நம்ம பார்த்திருந்தோம். மெயினா வந்து இவங்களுக்கு இதுக்கு என்ன சொல்லியிருந்தோம்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த மேல் இன்ஸ்டெரிலிட்டி. ஸோ மேலோட ஸ்பெர்ம்ஸ் வந்து வயபிளா இல்ல, மேலோட ஸ்பெர்ம்ஸ் பர்டிகுலர் டைம்குள்ள ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல அங்க இருக்கக்கூடிய எக்கை வந்து ரீச் ஆகல அப்படின்ற கண்டிஷன்ல இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கிற கப்பிள்ஸ்க்கு வந்து இந்த ICSI அப்படின்ற டெக்னாலஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. And then AI, that is artificial insemination, and intrauterine insemination we have seen. டைரக்டா யூட்ரஸ்ல இம்ப்ளான்டேஷன் பண்ற டெக்னாலஜி. அண்ட் டோனார் இன்செமினேஷன் நம்ம பார்த்திருந்தோம். டோனார்ல லைக் ஸோ ஒரு மேலால எக் ஸ்பெர்ம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு வந்து வேற ஒரு பர்சனோட ஸ்பெர்ம்ஸை வந்து டொனேட் பண்ணி அவங்க ஆக்சுவலா வந்து இன்கேஸ் அவங்க ஓகே சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இல்ல அடுத்த ஒரு பர்சனோட ஸ்பெர்ம்ஸை டொனேட் பண்ணது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பேபியை வந்து உருவாக்கலாம். இது 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 வந்து ஆக்சுவலா நம்ம இந்தியால நம்ம சொல்லும்போது மேக்ஸிமம் ஒத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் வி ஆர் ஃபார் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஒரு நம்ம ரிலிஜியஸ்ல நம்ம அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். நமக்குன்னு ஒரு பிலீஃப் இருக்கு, நமக்கு சர்டைன் பிலீஃப்ஸ் இருக்கு, சர்டைன் ரூல்ஸ், சர்டைன் சில இது நம்ம மதிக்கிறோம். ஸோ அந்த 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 ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து தாண்டி நம்ம யோசிக்க மாட்டோம். எப்படி வந்து ஒரு கப்பல்ஸ்க்கு வந்து இன்னொரு பர்சனோட குரோமோசோம் கொண்டு வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ பட் இது வந்து வேற வழி இல்ல. இன்கேஸ் அந்த பேரண்ட்ல அந்த ஃபாதருக்கு வந்து சம் ஜெனட்டிக்கல் டிசார்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கலர் பிளைண்டா இருந்தா ஓகே, தட்ஸ் ஓகே. பட் இன்கேஸ் ரொம்ப சீரியஸா இருக்கக்கூடிய சம் கேன்சர் வந்து ஜெனட்டிக்கலா கூட டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ அந்த கேன்சர் வந்து அந்த குழந்தைக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கும் போது வேற வழி நமக்கு கிடையாது. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் ஆகணும். And then donor eggs, and we like that same thing தான். இங்க வந்து ஒரு ஃபீமேலுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், ஃபீமேல வந்து சரியான எக்ஸ் வந்து அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல, ஒரு லோ குவாலிட்டியா இருக்கு, அப்படியே வந்து அந்த எக் ஃபார்ம் ஆனாலுமே வந்து ஸ்பெர்ம்ஸ் நல்லா இருக்கு, அந்த அந்த கப்பிள்ல அந்த மேல் பார்ட்னரோட ஸ்பெர்ம்ஸ் நல்லா பெட்டரா இருக்கு, ஆனா அந்த ஃபீமேலோட எக் சரியா இல்லை அப்படின்னா ஷுவரா வந்து அவங்களுக்கு அபார்ஷன் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே வரும். இன்கேஸ் அப்படியே ஃபர்டிலைஸ் பண்ணாலுமே அப்நார்மலா தான் இருக்கும் அந்த பேபி. அதனால இதுக்காக கொண்டு வந்த டோனார் எக்ஸ் வேற ஒரு ஃபீமேலோட எக்ஸை வந்து பட் அவங்களுக்கு இன்கேஸ் யூட்ரஸ் நல்லா இருந்ததுன்னா ஃபர்டிலைசேஷன் நம்ம IVF மூலமா டெஸ்ட் பேபி ஃபார்ம் பண்ணி தென் அந்த ஒரு ஜைகோட்ட பர்டிகுலர் ஸ்டேஜ் லைக் 16 செல் 32 செல் அந்த கிளீவிக் ஸ்டேஜ்ல வந்து அந்த ஜைகோட்டை கொண்டு வந்து அவங்களோட யூட்ரஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களே வந்து நார்மல் பேபி மாதிரியே அவங்களும் வந்து டெலிவர் பண்ணலாம். இது வந்து டோனார் எக்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். And now we are going to see about IVM, that is in vitro maturation. In vitro maturation என்னன்னு பாத்தீங்கன்னா is a process by which we collect immature eggs from a woman's ovaries during a natural cycle. So in vitro maturation அதாவது ஒரு மெச்சூர் ஆகாத எக்க, மெச்சூர் ஆகாம இருந்த எக்க இந்த இதுல வந்து இன்விட்ரோனா லேப், இன்விட்ரோ வைவோ மீன்ஸ் நம்மளோட ஒரு இன்சைட் த ஃபீமேல் பாடி தான் இன்வைவோன்னு சொல்லுவாங்க. வைவோனா ஒரு ஃபீமேலுக்குள்ள ஒரு ஃபீமேலோட பாடி இன்சைட், அதுதான் வந்து இன்வைவோ. இன்விட்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லேப் கண்டிஷன். விட்ரோனாலே என்ன மீனிங் பாத்தீங்கன்னா சயின்டிபிக் நேம் வந்து சயின்டிபிக் மீனிங் விட்ரோக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்டா ஒரு கிளாஸ் தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம லேப்ல வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா கிளாஸ் வேர்ஸ் தான், 100% ஸ்டெர்லைஸ்ட் ஒன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளாஸ் வேர்ஸ் தான் கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணுவாங்க. அதனால இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன்விட்ரோ மெச்சுரேஷன். ஸோ இன்விட்ரோ மெச்சுரேஷன் ஒரு லேப் கண்டிஷன்ல மெச்சூர் பண்ண வைக்கிறது தான் வந்து இன்விட்ரோ மெச்சுரேஷன். ஸோ IVM இஸ் a process by which we collect immature eggs. ஒரு ஃபீமேலோட ஒரு நார்மலா ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கும்போது ஒரு 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 இன்ஃபர்டிலிட்டி சொல்ல முடியாது,
ஷீ இஸ் அ மெச்சூர், பட் அவங்களோட எக்ஸ் வந்து இம்மெச்சூர் கண்டிஷன்ல இருக்கும். அப்போ உங்களோட மென்ஸ்ட்ரல் நேச்சுரல் சைக்கிள் வரும்போது அந்த நேச்சுரல் சைக்கிள் என்ன பண்ணா, பட் அட் த சேம் டைம் அன்ஸ்டிமுலேட்டட் கொடுத்துருக்காங்க. ஏன் அன்ஸ்டிமுலேட்டட் பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து எக்ஸை வந்து கலெக்ட் பண்றதுக்கு நிறைய ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு டெக்னிக் பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் ஸ்டிமுலேஷன் கொடுப்பாங்க. ஹார்மோனல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்போது ஓவிலேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும். பட் ஆர்டிபிஷியலா வந்து இங்க வந்து ஹார்மோனல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கறதுனால ஓவரீஸ்ல இருந்து நிறைய எக்ஸ் ஆக்சுவலா ஷெட் ஆகும். லைக் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஷெட் ஆகும். அவங்களுக்கு தேவையான எக்ஸ் அதுல இருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. நான் சொல்றது இந்த டெக்னாலஜில நல்ல ஒரு வெல் வர்ஸ்டா இருக்க பீப்புள் வந்து இந்த டெக்னாலஜிக்காக யூஸ் பண்ணும்போது அப்படிதான் பண்ணுவாங்க. பட் இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐவிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீமேலுக்கு நார்மல் சைக்கிள்ல வரும்போது அவங்களோட ஓவரீஸ்ல இருந்து அவங்க ஓவரீஸ்ல இருந்து எக் ஓவரேஷன் ஆகும்போது அந்த எக் என்ன பண்றாங்கன்னா இங்க கலெக்ட் பண்றாங்க. ஆனா அந்த எக் எப்படிப்பட்ட எக்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் இந்த இம்மெச்சூர் ஸ்டேஜ், இம்மெச்சூர் எக் ஃபார்ம்ல தான் அது இருக்கு. புரியுதா? ஸோ தென் மெச்சூர் தீஸ் எக்ஸ் இந்த லெபார்டரினாலும் இன்விட்ரோனாலும் சேம் மீனிங் தான். இன்விட்ரோன்னு எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அதோட மீனிங் வந்து லேப் கண்டிஷன் அர்த்தம். ஸோ இதுக்கு அடுத்து நீங்க மறந்துடாதீங்க. They mature these egg in the laboratory, and when they have reached sufficient maturity, performed ICSI to achieve fertilization. So once வந்து இந்த மெச்சூரிட்டி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அந்த லெபார்டரியில கொண்டு வந்து அது சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, they just go for ICSI. நம்ம ICSI என்ன சொல்லியிருந்தோம்னா இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம், லைக் இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். அந்த எக்ல ஒரு நார்மலா நம்ம சொன்ன மாதிரி ஒரு அந்த எக்ல ஓரளவுக்கு மெச்சூரேஷன் ஆனதுக்கு அப்புறமா அந்த எக்ல வந்து ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் பண்றாங்க. ஸோ ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது ரெண்டுத்தோட நியூக்ளியஸும் வந்து ஜாயின் ஆகும் அண்ட் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். தென் ஆஃப்டர் சர்டன் ஒரு நார்மல் பிரெக்னன்சி மாதிரி கொடுக்கலாம். சி ஹியர் நெக்ஸ்ட் ஒன்று விட்ரிஃபிகேஷன் அப்படின்றாங்க, த ஃபாஸ்ட் ஃப்ரீசிங் மெத்தட். எதுக்காக வந்து ஃபாஸ்ட் ஃப்ரீசிங் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ விட்ரிஃபிகேஷன் இஸ் த மெத்தட் யூஸ் டு ஃப்ரீஸ் எக்ஸ், ஸ்பெர்ம் அண்ட் எம்ப்ரியோஸ். ஏன் ஃபர்ஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம் கேசஸ்ல எஸ்பெஷலி இந்த ராயல் ஃபேமிலி நம்ம சொல்லும்போது அதிகமா வந்து இந்த ராஜாஸ் அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து அவங்களோட இன்கேஸ் அவங்க வந்து ஸ்பெர்ம்ஸை டொனேட் பண்றாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஒரு ஜென்ரேஷன் இல்ல அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக they just store their sperms and eggs and even embryos also. எதனால வந்து ஏன் இது பண்ணணும் அப்படின்னா, மேக்சிமம் மேபி லைக் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஜென்ரேஷன் இல்லாம போகலாம். இல்லைன்னா வந்து சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஏதாவது ஜெனட்டிக் டிசார்டர் இருந்தா கூட அதுல வந்து அவங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பட் இது வந்து லைக் கிரையோ பிரிசர்வேஷன் தான். கிரையோ பிரிசர்வேஷன் அப்படின்றது ஒரு டீப் ஃப்ரீசிங் மாதிரி பண்ணுவாங்க. நார்மலாவே வந்து டீப் ஃப்ரீசிங் பண்ணும்போது லைக் ஃபாஸ்ட் ஃப்ரீசிங் மெத்தட் டீப் ஃப்ரீசிங் மெத்தட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்பெர்ம்ஸோட ஃபங்க்ஷனோ அந்த எக்கோட ஃபங்க்ஷனோ இல்ல அந்த எம்ப்ரியாஸோட ஃபங்க்ஷன்ஸ் கூட அப்படியே வந்து என்ன சொல்றதுன்னா ஹால்ட் பண்ணிருக்கும். ஹால்ட்னா அப்படியே நிறுத்தி இருக்கும். அப்படியே அந்த ஸ்டாப்ல தான் இருக்கும். ஏன்னா மைனஸ் டிகிரில கொண்டு போகும்போது எந்த ஒரு பொருளை நீங்க வந்து ஃப்ரீசர்ல வச்சாலுமே சரி அது அப்படியே வந்து அதோட ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். அதனாலதான் வந்து வீட்டுல வந்து இப்போ மீட் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் ஃபிஷ்ஷா இருந்தாலுமே சரி ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்றாங்க அப்படின்னா, ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணும்போது இல்ல ஒரு மீட் வாங்கிட்டு வராங்க அப்படின்னா ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணும்போது அந்த மைனஸ் டிகிரியில இருக்கும்போது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதுல வளர விடாம தடுக்கும். அதே நேரத்துல இப்போ ஈவன் நீங்க எக்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்பெர்மா இருக்கலாம், எம்ப்ரியோஸா இருக்கலாம். பிகாஸ் எக் ஸ்பெர்ம் எல்லாமே ஒரு பர்டிகுலர் டைம் தான், அதுக்கு டைம் லிமிட் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஆக்சுவலா அது டெஸ்ட்ராய் ஆயிடும். பட் எம்ப்ரியோஸ் அதே மாதிரி தான். ஒரு எம்ப்ரியோஸ் பர்டிகுலர் டைம்குள்ள வந்து கிளீவேஜ் பண்ணி முடிச்சுட்டு இட் ஷுட் அண்டர்கோ ஃபார் இம்ப்ளான்டேஷன் ஆகணும். அப்படி இல்லைன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி டெஸ்ட்ராய், அது இறந்துரும். ஸோ இந்த டெக்னாலஜி அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க, விட்ரிஃபிகேஷன் அப்படின்னு. இது மெயினா வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலியில ஜென்ரேஷன்ஸ் இல்ல, ஃபியூச்சர்ல வந்து ஒரு பேபி இல்ல அப்படின்னு வரும்போது they just use their eggs and sperm and even embryos also. மெயினா வந்து பிகாஸ் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு மேல்கான ஸ்பெர்மோட ஃபெர்டிலிட்டி பாத்தீங்கன்னா எந்த வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 55 இயர்ஸ் வரைக்கும் கூட அவங்களால வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பெர்ம் ஃபெர்டிலிட்டியை கொடுத்துட்டு இருக்க முடியும். பட் இன் கேஸ் ஆஃப் ஃபீமேல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மேலுக்கு வந்து 60 கிட்ட கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி நல்லாவே இருக்கும், ஸ்பெர்ம் நல்லா ஹெல்தியாவும் இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் ஃபீமேல் பாத்தீங்கன்னா அவங்களோட எக்கோட ப்ரொடக்ஷன் அண்ட் மெச்சூரேஷன் அப்படின்றது எது வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா
எஸ்பெஷலி இந்த அந்த பீரியட் பிஃபோர் த மெனோபாஸ். ஏன்னா மெனோபாஸ் நமக்கு எப்படி எப்போ நடக்கும்ன்றத லாஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்த்திருக்கோம். லைக் 45ல இருந்து 50க்குள்ளேயே வந்து ஒரு ஃபீமேலுக்கு மெனோபாஸ் முடிஞ்சிடும். ஸோ மெனோபாஸ்னாலே என்ன மீனிங் பாத்தீங்கன்னா அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப் ஆகுதுன்னு அர்த்தம். தட் இஸ் த ஸ்டாப்பேஜ் ஆஃப் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள். அதுதான் வந்து மெனோபாஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப் ஆகுதுன்னா மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கம்ப்ளீட் ஒவ்வொரு மாசமும் வந்து ஒரு ஃபீமேலுக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப அந்த இடத்துல என்ன மீனிங்னா ஒவ்வொரு மந்த்தும் வந்து அவங்களுக்கு ஓவிலேஷன் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒன்ஸ் இந்த மெனோபாஸ் முடிஞ்சிருச்சு, மெனோபாஸ் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஓவரியில இருக்கக்கூடிய எக் ப்ரொடக்ஷன் ஓவிலேஷன் அப்படின்றது ஸ்டாப் ஆயிடும். அதுக்கடுத்து அவங்களால வந்து எக் ப்ரொடக்ஷன் அப்படின்றது பண்ணவே முடியாது. அதோட லைஃப் டைம் அவங்களோட முடிஞ்சுது. ஸோ மீதி வேஸ்ட் ஆகக்கூடிய எக்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விட்ரிஃபிகேஷன் மெத்தட்ல ஸ்டோர் பண்றதுனால அவங்களோட ஃபியூச்சர்லயும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த டெக்னாலஜி. ஈவன் இது மட்டும் கிடையாது, ஈவன் ஸ்பெர்ம்ஸ் இது மட்டும் கிடையாது. மேக்ஸிமம் நம்ம பிளட் டொனேட் பண்றதா இருக்கலாம், இல்லைன்னா ஆர்கன் டொனேட் பண்றதா இருக்கலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் ஒரு ஒரு பிளட் பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிளட்டை வந்து நிறைய பேர் டொனேட் பண்ணிட்டு போவாங்க. பிளட் டொனேட் பண்ணதுமே அந்த பிளட்டை வந்து எடுத்துட்டு போய் எங்க எங்க வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டீப் ஃப்ரீசிங்ல தான் வைப்பாங்க. ஏன் டீப் ஃப்ரீசிங்ல வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா பிளட்ல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து நார்மலா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஈவன் நீங்க வெளியே எடுத்தாலுமே அது அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்கும். பட் ஒரு சில சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது டிஸ்ட்ராய் ஆயிடும், அது நீங்க ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணல அப்படின்னா. அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீப் ஃப்ரீசிங் இல்லைன்னா கிரையோ ப்ரிசர்வேஷன் ஆர் விட்ரிஃபிகேஷன் இந்த மாதிரி டெக்னாலஜிக்கு மூலமா போகும்போது தே கேன் ஸ்டோர் த ஸ்பெசிபிக் ஆர்கன் ஆர் பிளட் இதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்றதுனால அதை வந்து அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு வந்து திடீர்னு பிளட் தேவைப்படுது அப்படின்னா பிளட் பேங்க்ல சொல்றாங்கன்னா அந்த பிளட்டை வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு போயிட்டு ரூம் டெம்பரேச்சர்ல வச்சாலே அது நார்மல் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஆர்கனா இருந்தாலும் ஒரு பிளட்டா இருந்தாலுமே டொனேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடியது. And intrauterine insemination. So next one is the IUI, intrauterine insemination. This is a procedure to treat infertile men with a low sperm count. So இது வந்து so semen நாலே தெரியும். Semen is the fluid which is used the sperm is used the semen for the swimming purpose. அது ஒரு மீடியமா அது ஆக்சுவலா யூஸ் பண்ணும். அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து முக்கியமா இந்த ட்ரீட்மெண்ட் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்டைல் மென்னுக்கு, அதுவும் ரொம்பவே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய லோ ஸ்பெர்ம் கவுண்ட் உள்ளவங்களுக்கு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 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 காப்புலேஷன் லைக் ஒரு சிங்கிள் காப்புலேஷன்ல வந்து they produce millions of sperm அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். பட் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்குமே. தௌசண்ட்ஸ்ன்றது ரொம்ப 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 கம்மியான ஒரு லோ கவுண்ட் ஸ்பெர்ம்ஸ் தான் நம்ம சொல்லணும். அதனால இவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா the semen is collected either from the husband or from a healthy donor. ஸோ ஒன்று வந்து அவங்களோட அந்த அந்த கப்பிளோட அந்த ஹஸ்பண்ட் அவங்க அந்த பர்சன் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஹெல்தி டோனர் அவங்க ஓகே சொன்னாங்கன்னா அது ஹெல்தி டோனர் வேற ஒரு டோனர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணலாம். அண்ட் இஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன்டு த யூட்ரஸ் through the vagina by a catheter after stimulating the ovaries to produce more ova. ஏன் இந்த இடத்துல மோர் ஓவா பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் தான். ஏன்னா சிங்கிள் எக் வரும், சிங்கிள் ஓவிலேஷன் நடக்கும் போது அந்த ஸ்பெர்ம்ஸ் மீட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, சான்ஸ் இல்லாம போகிறதுக்கும் இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸோ ஒரு ஹார்மோன் ஸ்டிமுலேஷன் கொடுத்து நிறைய எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ நிறைய எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும் போது அப்போ கண்டிப்பா ஏதாவது பை சான்ஸ் ஒரு அதுல இருக்க அவங்க இன்சர்ட் பண்ணக்கூடிய ஸ்பெர்ம் ஏதாவது ஒரு எக்கையாவது அட்லீஸ்ட் வந்து ஃபர்டிலைஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இது வந்து அவங்க வந்து லைக் டூ ஆர் டை அந்த மாதிரி சான்ஸ் எடுக்கிறாங்க. இது ஓகே சக்சஸ் ஆனா பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி தான் அவங்க வந்து ட்ரை பண்றாங்க. அதுதான் வந்து இந்த டெக்னாலஜி. மேக்ஸிமம் ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி எல்லாமே அப்படிதான் இருக்கும். இது டைரக்டா அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க. லைக் இஸ் இன்ட்ரோடியூஸ் இன் தி யூட்ரஸ் த்ரூ தி வெஜைனா. ஒரு கத்தீட்டர் மெத்தட்ல ஆக்சுவலா கத்தீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்றாங்க. தி ஸ்பெர்ம் ஸ்விம் டுவர்ட்ஸ் தி fallopian tube to fertilize the egg resulting in normal pregnancy. ஸோ IUI அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இட்ஸ் a normal pregnancy. அந்த ஃபீமேல் ஹெல்த்தியா இருக்காங்க. இது எஸ்பெஷலி இந்த இது வந்து ரொம்ப ஒரு இன்ஃபர்டைல் மென்னுக்காக தான் அதிகமா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கிறதுனால இந்த டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்றோம். சம்டைம்ஸ் இல்ல அவங்க வந்து அந்த அந்த பர்சனோட ஸ்பெர்ம் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க
கண்டிப்பா உங்களோட ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம வந்து அது கத்தீட்டர் மூலமா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இன்கேஸ் அது சக்சஸ் ஆகல அப்படின்னா they just ask the couple whether they go for a healthy donor ஓட sperms வந்து இன்ஜெக்ட் பண்ணலாமான்றதெல்லாம் கேட்டுட்டு தான் ஆக்சுவலா பண்ணுவாங்க. And the next one is the in vitro fertilization. இது வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்து கொஞ்சம் எடுத்தது. உங்க டெக்ஸ்ட் புக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். In this technique the sperms and eggs are allowed to unite outside the body in a laboratory. One or more fertilized eggs may be transferred into the woman's uterus where they made implant in the uterine lining and develop. So அதை நம்ம நார்மலா சொன்ன மாதிரி தான். And excess embryos may be cryopreserved கொடுத்திருக்காங்க பாருங்க. So excess embryos மீதி இருக்கக்கூடிய excess embryoவை cryopreserveனா frozen conditionல வச்சுட்டு ஃபியூச்சர் யூஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் அதே கப்பலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு டெஸ்ட் பேபி பிறந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு ஐவிஎஃப் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அப்போ அவங்க நார்மல் பிரெக்னன்சி அவங்களுக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா எக்ஸஸ் இருக்கக்கூடிய எம்பியோஸ் வந்து கிரையோ ப்ரிசர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க. இஃப் தே வாண்ட் டு பிகம் த அனதர் பேபி, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு இன்னொரு பேபி வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அந்த ஆல்ரெடி புதுசா அவங்க வந்து திரும்பி வந்து அந்த டெக்னாலஜியை ஃபர்ஸ்ட்ல வந்து அவங்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அந்த எம்பியோவை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. எம்பியோ நமக்கு தெரியும் ஸ்பெர்மும் எக்கும் ஃபர்டிலைசேஷன் நடந்து அது ஒரு ஜைகோட்டா மாதிரி அது ஒரு எம்பிரியோ கண்டிஷன்ல தான் ஆக்சுவலா ஒரு ஃபர்டிலைஸ் ஆகி ஒரு எம்பிரியோ கண்டிஷன்ல இருக்கு. அந்த எம்பிரியோவை எடுத்து நீங்க அது நார்மல் இதுல வச்சாலே அது வந்து லைவ் கண்டிஷனுக்கு வந்துடும். தென் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணி இம்ப்ளான்டேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. Initially, IVF was used to treat women with blocked, damaged or absent fallopian tubes. Maximum absent conditionல இருக்காது. ஏன் absent conditionல இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து ஒரு ஓவிலேஷன் நடக்கும்போது அந்த எக் ப்ரொடக்ஷன் வெளியே ஐ மீன் அந்த ஓவிலேஷன் ஓவரியில இருந்து வெளியே வரும்போதே fallopian tube தான் டிராவல் பண்ணுது. பட் மேபி ஒரு நீங்க இதுல சொல்ற மாதிரி பிளாக்கிங் கண்டிஷன்ல இருக்கலாம், இல்லைன்னா வந்து சம்திங் அதோட ஃபங்க்ஷன் வந்து சரியா இல்லாம இருக்கலாமே தவிர மற்றபடி ஆப்சென்ட் ஆகிறது கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான், ரொம்ப ரேர் தான். Today IVF is used to treat many causes of infertility. The basic steps in an IVF treatment: cycler ovarian stimulation, egg retrieval, fertilization, embryo culture and embryo transfer. And egg retrievals is done by minor surgery under general anesthesia. So egg வந்து ஒரு ஓவரியில இருந்து எப்படி குடுக்குறாங்க அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உங்களோட டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்காங்க. யூசிங் அல்ட்ராசவுண்ட் கைட் ஆஃப்டர் ஒரு ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுக்குறாங்க. ஜென்ரல் மீன்ஸ் லோக்கல்னா பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட லைக் உங்களோட ஸ்டொமக்ல வந்து இப்போ ஒரு சர்ஜரி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்தாக்கா அந்த பர்சன் வந்து முடிச்சுட்டு தான் இருப்பாங்க. பட் அந்த ஸ்டொமக் ரீஜன் மட்டும் உங்களுக்கு வந்து பெயின் இல்லாம அனஸ்தீசியா கொடுத்துருப்பாங்க. மற்றபடி அவங்க முடிச்சுட்டு அவங்க என்ன நடக்குதுன்னு கூட எட்டி பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரிதான் அந்த அனஸ்தீசியா இருக்கும். ஜென்ரல் அனஸ்தீசியா பாத்தீங்கன்னா ஹோல் பாடி, அந்த அனஸ்தீசியானால ஹோல் பாடியுமே வந்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது, அவேர்னஸே இருக்காது. அதுக்கப்புறமா தான் ஆக்சுவலா நம்ம அந்த முழிப்பு அந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும். See here இந்த ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்துட்டு அல்ட்ராசவுண்ட் கைடு வந்து கிட்டத்தட்ட 34 to 37 ஹார்ஸ் வந்து இருக்கு. அது சேர்ந்து HCG, that is human gonadotrophic injection மூலமா எடுக்கிறாங்க. The eggs are prepared and striped from the surrounding cells. At the same time the sperm preparation is done using a special media. So sperm வந்து prepare பண்றது அது ஒரு டெக்னிக் சொல்லியிருக்காங்க. After preparing the sperms, the eggs are brought together. So ரெண்டுமே வந்து ஜாயின் பண்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10,000 வந்து 1 lakh motile sperms வந்து ஈச் எக் ஒரு எக்கையும் வந்து ஃபர்டிலைஸ் பண்றதுக்கு we need 10,000 to 1 lakh sperms. So just imagine, அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த சிங்கிள் எக்கை வந்து ஃபியூஸ் பண்ணணும்னாலே இத்தனை ஸ்பெர்ம்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தேவைப்படுது. Then the zygote is allowed to divide to form 8-celled blastomere. And then சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த பிளாஸ்டோமியர் ஸ்டேஜ்ல கிளீவேஜ் நடக்கும்போது that is a 1 cell, then one cell இருக்கும், then 2 cell, and then 4, then 8, and then 16, and then 32. So இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் ஆக்சுவலா போகும். இந்த 8 ஸ்டேஜ் தான் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த 8 cell ஸ்டேஜை எடுத்து and then transfer into the uterus. So uterus transfer பண்றாங்க for a successful pregnancy-க்காக. The transfer of an embryo with more than 8 blastomere stage into uterus is called embryo transfer technique. ஒரு 8 cell ஸ்டேஜுக்கு வரும்போது அதை எடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த டெக்னாலஜி தான் நம்ம அந்த பிளாஸ்டோமியர் சக்சஸ்ஃபுல்லா ஆகும்போது அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் டெக்னிக்.
and here they are giving something like cryopreservation or freezing. So cryoனாலே ஆக்சுவலா வந்து preserveனா நமக்கு தெரியும். எல்லா பொருளையும் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு சில பொருட்களை நம்ம ஃப்ரீஸ் பண்ண முடியும், லைக் சாரி ப்ரிசர்வ் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வந்து அம்மா வந்து ஊறுகாய் போடுறாங்க, பிக்கிள் போடுறாங்கன்னா எலுமிச்சை பழத்திலே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எலுமிச்சை பழத்தை வந்து கட் பண்ணிட்டு அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கல்லுப்பு ஆக்சுவலா வந்து கிறிஸ்டல் சால்ட் ஃபுல்லா போடுவாங்க. கிறிஸ்டல் சால்ட் இஸ் ஒன் ஆஃப் த கிரையோ ப்ரிசர்வேஷன். அது சாரி ப்ரிசர்வேஷன், நாட் கிரையோ. கிரையோனா ஆக்சுவலா டீப் ஐ மீன் ஃப்ரீசிங் டெக்னிக் தான் வந்து கிரையோ. அதனால இந்த இடத்துல வந்து நம்ம கிரையோ சொல்லல, அது வந்து ஒரு ப்ரிசர்வேஷன். பிக்கில வந்து கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கான டெக்னிக் தான் கிறிஸ்டல் சால்ட். கிறிஸ்டல் சால்ட் நிறைய அதுல யூஸ் பண்ணுவோம். லைக் பாத்தீங்கன்னா வந்து கருவாடுன்னு நம்ம சொல்லுவோம், ட்ரை ஃபிஷ். அது ட்ரை ஃபிஷ்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட பாடியில கம்ப்ளீட்டா வந்து அந்த கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அதுல தலையில இருந்து அந்த கட்டை அந்த ஐ மீன் அந்த குடல்ல இருந்து ஐ மீன் அந்த கை தலையில இருந்து தென் அந்த அப்டாமன் ரீஜன் வரைக்கும் அந்த குடலை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லா சால்ட்டை கொட்டிடுவாங்க, கிறிஸ்டல் சால்ட்டை. அப்ப அந்த சால்ட் என்ன பண்ணி எதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த நம்ம பிக்கில் வந்து அந்த லைம் ஆட் பண்றாங்க, சாரி பிக்கில் வந்து கல்லுப்பு ஆட் பண்றாங்கன்னா மாத்தி சொல்றேன். எதுக்காக வந்து ஆட் பண்றாங்கன்னா சால்ட் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்துல இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டரை அது ரிமூவ் பண்ணிடும். அதான் வந்து கல்லுப்போட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அட் த சேம் டைம் அது கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும், பிளஸ் ப்ரிசர்வுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே டெக்னிக் தான் வந்து இங்க மீன்லயும் பண்றாங்க. இந்த மீனை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து உப்பு கொட்டும் போது அந்த உப்பு என்ன பண்ணுன்னா, ஏன்னா வந்து ஒரு அனிமல்ல தண்ணி வாட்டர் கண்டென்ட் இருக்கும் போது அது சீக்கிரமாவே வந்து கெட்டு போயிடும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த உப்பு கொட்டும் போது அந்த சால்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபிஷ்ஷோட பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் ரிமூவ் பண்ணி அதை ட்ரை ஆக்கிடுது வெயில காய்க்கும் போது. அதனால அது வந்து நம்ம ஃபர்தரா வந்து ஃபியூச்சர்ல ஒரு கருவாடு அந்த மாதிரி டிஷ்க்குலாம் யூஸ் பண்றோம். ஈவன் ஸ்வீட் கூட யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுகரை வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம கடையில வாங்கி சாப்பிடக்கூடிய ஜாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து சுகரை தான் வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட் இது இண்டஸ்ட்ரியில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மலா வந்து செய்யும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில பொருளுக்கு வந்து சுகரை யூஸ் பண்ணி நம்ம ப்ரிசர்வ் பண்ணிருப்போம். இதெல்லாம் நம்ம சொல்லலாம். நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ஈவன் ஃப்ரீசர் வந்து ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா அது வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கிரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர் ஃப்ரீசிங் ஆஃப் embryos is often used when there are more embryos than needed for a single IVF transfer. ஒரு சிங்கிள் IVF டிரான்ஸ்ஃபருக்கு அப்புறமா இல்ல அதுக்கடுத்து என்ன எக்ஸஸ் இருக்கும்போது அது என்ன பண்ண அப்படின்னு நம்ம வரும்போது இந்த கிரையோ ப்ரிசர்வேஷன் டெக்னிக் மூலமா நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலான்றாங்க. And embryo cryopreservation can provide an additional opportunity for pregnancy through a frozen embryo transfer. அது வந்து FET ன்னு சொல்றாங்க, FET, frozen embryo transferனா நார்மலா வந்து இந்த கிரையோ ப்ரிசர்வேஷன்ல இன்னும் சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் பசு வந்து கண்ணுக்குட்டி போடுறது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எப்படி வந்து நேச்சுரலா வந்து ஹியூமன்ல வந்து பிரெக்னன்சி நடக்குதோ அதே மாதிரி கவுஸ்லயும் நடக்கும். பட் ஆனா வந்து இப்ப நிறைய இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 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 வந்து ஒரு புல் அப்படின்றது தேவையில்லை, ஒரு ஆக்ஸ் அப்படின்றது தேவையில்லை. அந்த பசு வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த கிரையோ ப்ரிசர்வேஷன் டெக்னிக் மூலமாவே இதை பிரெக்னன்சியா ஆக்கலான்றதுதான் அது இப்ப நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து முன்னாடிதான் ஆக்சுவலா வந்து நேச்சுரலா வந்து பிரெக்னன்சி எல்லாம் கொண்டு போவாங்க, ஈவன் கவு நீங்க எடுத்துக்கிட்டாலுமே. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஆக்சுவலா நம்ம வெட்டினரி டாக்டர் வராருன்னா அவர் கூட வந்து ஒரு கையில வந்து ஒரு ஃபிளாஸ்க் வச்சிருப்பாரு இன்கேஸ் அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வராங்கன்னா. அப்போ அந்த ஃபிளாஸ்க்ல இருந்து அந்த ஸ்பெர்ம் மட்டும் ஆக்சுவலா வந்து தனியா எடுப்பாங்க. லைக் அந்த ஒரு சின்ன ஒரு வயல் மாதிரி இருக்கும், அதுல இருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கும் போதே அது வந்து நல்ல ஒரு லைவ் கண்டிஷனுக்கு வந்துடும். ஃப்ரீஸ் ஆனதுல இருந்து தாவாகி உருகி ஆக்சுவலா அந்த இது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அதோட லைவ் கண்டிஷனுக்கு வர ஆரம்பிச்சிடும். தென் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அனிமலோட ஓவிலேஷனை பொறுத்து அது எத்தனை டேஸ் ஆகுதுன்றது எல்லாமே பார்த்துட்டு தான் தென் they will inject the sperm into the cow. ஸோ அனிமல் அந்த கவோட பாடியில இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கிரையோ ப்ரிசர்வேஷன். இது எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஏன்னா இப்போ இந்த நேரத்துல வந்து நிறைய வி நோ தட் நிறைய அனிமல்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கு. அதுலயும் வந்து மேல் கவுனா வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். And without undergoing another ovarian stimulation or and retrieval. ஏன்னா கிரையோ ப்ரிசர்வேஷன் டெக்னிக்கே அவங்க நிறைய ஃபர்தர் ப்ரொசீஜர் போவாங்க. அப்படி இருக்கும்போது ஒன்ஸ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா திரும்பி வந்து செகண்ட் பேபி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண எம்ப்ரியோஸ் எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த டெக்னாலஜி. Okay students, here with I end up this session. We will continue in the next session students. Thank you.